நீதிமன்றத்தில் நடைபெற்ற சில வழக்குகளின் தீர்ப்பும் தெரிவிக்கிறது. வேறொரு உதாரணத்தையும் நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம். இந்து குடும்பத்தில் பிறந்த ஒருவர் மதம் மாறி விடுகிறார். மதம் மாறிய பிறகு அவர் சில காலங்களுக்கு பிறகு மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு பிறந்திருக்கக்கூடிய வாரிசுகள் தாத்தாவின் சொத்தில் உரிமை கோர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது இதற்கு பதில் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்து குடும்பத்தில் பிறந்த ஒருவர் மதம் மாறினாலும் அவர்களுடைய அப்பா எந்த விதமான உயிலோ அல்லது வேறு எந்த விதமான செட்டில்மெண்ட்டோ ஏற்பாடு செய்யாமல் விட்டு சென்ற சொத்துக்கு அவர் மதம் மாறி இருந்தாலும் உரிமை கோர முடியும். ஆனால் அவருடைய பிள்ளைகள் உரிமை கோர முடியாது. அதாவது என் தாத்தா சொத்து, என் அப்பாவின் பங்கு, என் அப்பா உயிரோடு இல்லை, என் அப்பாவின் பங்கு எங்களுக்கும் சேரும் என்று மதம் மாறியவரின் பிள்ளைகள் தாத்தாவின் சொத்தில் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் தெளிவுபடுத்துகிறது. அடுத்த ஒரு பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.